கேரளா லாட் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தாங்க பார்க்க போகிறோம் டுடே 23/5/2024 ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி ட்ரா நம்பர் 523 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி ப்ளஸ் கூறிய கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். மெம்பர்ஷிப் இனிமேல் உங்களுக்கு மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு 12 to 1 இனிமேல் உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு இதுவுமே வேணாம். இனிமேல் உங்களுக்கு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் உங்களுக்கு டைமிங் படி கரெக்டாக வந்துடும். அதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினுக்கான ஒரு லிங்க்கை மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம 50-50 லாட்டரி ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 242, அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 2. ஓகேங்களா? இதில் நம்ம வச்சுருந்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 492 இப்படி வச்சுருந்தோம் பாக்ஸ் கெஸ்ஸிங்கில். இந்த 9 வரல அப்படின்னா இங்கே 2 தாங்க வந்திருக்கும். ஃப்ளிப் நம்பராக இருந்தால் 22 இங்கே இறங்கியிருக்கும். அதில் நம்மளுக்கு 242 பாக்ஸில் இதில் நம்மளுக்கு பாக்ஸு கிளிக் ஆகிருக்குங்க. பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கிளிக் ஆகிருக்கும். இதுலேயே 9 வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம் நண்பர்களே. சரி, ஓகே, வாங்க அடுத்து என்ன ஒரு வின்னிங் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 42 பிசி பாஸுங்க. நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி வின்னு. ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 4 ஒரு வின்னுங்க. 4. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி ப்ளஸ் கூறிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு தாங்க பார்க்க போகிறோம். ஏ போர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, செகண்ட் நம்பர் 9. ஓகேங்களா? தேர்டு ஒன் நம்பர் 4 தான், அதாவது 794. நம்ம ஏ போர்டு கெஸ்ஸிங்க்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காருண்யா ப்ளஸ் கூடிய லாட்டரி கெஸ்ஸிங்க்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 794 இதாங்க அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான். இது ஏ போர்டுக்கு உண்டான ஏ போர்டு 2 வச்சு உண்டான எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் இதுதான். அதனால மறக்காம உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்னா ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வச்சு முடிச்சிருக்கோம். 4 வச்சு முடிச்சிருக்கோம். இந்த 4 வந்துச்சுன்னா அடுத்து என்ன நம்பர் இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைலைட்டாக இருக்கக்கூடிய 7 தாங்க. 7 அதாவது இறங்குச்சுன்னா இந்த 4 பி போர்டில் வந்துச்சுன்னா 7 இறங்கும். அதுக்கு அடுத்தாப்புல 8 இறங்கும். அதுவும் இல்லாத பட்சத்தில் ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 0 தாங்க. அதாவது 780 நம்ம கெஸ்ஸிங்கில் நம்பர் 4 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பி போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 780 இதுதாங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் தான். சி போர்டும் 2 வச்சு தாங்க முடிச்சிருக்கோம். சி போர்டு 2 வச்சு முடிச்சனால ஃபர்ஸ்ட் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அது 1 தான் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்பவே ஹைலைட்டாக கிடைக்கக்கூடிய
ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 9க்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. 9 மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன். 9க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால மறக்காம கரெக்டான கெஸ்ஸிங்கை எடுத்து சூப்பராக விளையாடுங்க. சீபோர்டு 2 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 1, 8, 9 இதுதாங்க நமக்கு அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. லிமிட்டாக விளையாடுங்க. ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் தாங்க. 3 டிஜிட் பாக்ஸுங்க. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 931. இது ஃபர்ஸ்ட் பாக்ஸுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ். செகண்ட் ஒரு நம்பர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 731. ஓகேங்களா? இது செகண்ட் ஒன் நம்பர். தேர்ட் ஒன் நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா 159. ஓகேங்களா? தேர்ட் ஒன் நம்பர். ஃபோர்த் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 563. லாஸ்ட் ஃபைனலாக ஒரே ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ் எதிர்பார்க்கப்பட வேண்டியதில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 491. இதான் நண்பர்களே லாஸ்ட் ஃபைனலாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணுங்கள். கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ப்ளே பண்ணிங்கன்னா எதையும் ஒரு கெஸ்ஸிங் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்த்து கவனமாக விளாடுங்க. உங்களுடைய 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது ஏபி ஏசி ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? இதில் நாளைக்கு ஒரு போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. சான்சஸ் இதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 79. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 99. நாளைக்குமே டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 51க்கு அடுத்தாப்புல 18. ஓகேங்களா? 51க்கு அடுத்தாப்புல 18. 9813. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் நாளைக்கு ஓரளவுக்கு கிளிக் ஆகி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 7999 5118 9813. இந்த 6 நம்பர் தாங்க ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்தளவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுலையே ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு ஏபிசி இதுக்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 719. இதுதான் நண்பர்களே ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு. டக்குன்னு வீடியோ திறந்தாச்சுங்க. ஆல் போர்டில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 719. இதுதாங்க ரொம்பவே ஓரளவுக்கு பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும்
சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை, கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வீடியோ. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே.